ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து சிக்கன் வறுவல், அப்புறம் வெள்ளை ரைஸ், ஒயிட் ரைஸு. இது வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொதப்புன மாதிரி தான் செஞ்சுருப்பேன். எப்படின்னா வந்து ஆனியன்லாம் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 செய்யலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஆஃப் லெமனு, சால்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை ஓரமாக வச்சுட்டேன். அதுக்குள்ளே தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்தேன், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா அப்படின்னு எல்லா தூளையும் சேர்த்தேன். கடைசியாக இஞ்சி பூண்டு சேர்க்கவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆஹா இஞ்சி பூண்டு சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக. அப்புறமேட்டுக்கு உப்பெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வந்து தண்ணி பிரிஞ்ச அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே நான்வெஜ்னாவே நான் சேர்க்கறது வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்க்காமல் இருக்க மாட்டேன். அதையும் சேர்த்து அதுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி புதினா மல்லித்தலை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிட்டேன். அதோட முடிஞ்சிச்சு சிக்கனு. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரையும் வந்து கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக எடுத்துட்டேன். அதுவும் சூப்பராக முடிஞ்சிச்சு. இன்றைக்கான ஃப்ரைடேக்கான விலாக் தான். ஏதோ ஒரு சொதப்பலனாலும் டேஸ்ட்டு லெவலில் நல்லாவே வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைடே இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.